வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் சில மணி நேரத்தில் உருவாகிறது புயல். புதுச்சேரி அருகே நாளை மதியம் கரையை கடக்கும் என பாலச்சந்திரன் தகவல். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்திற்கு இன்று ரெட் அலர்ட். தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வட தமிழக கடலோரத்தில் இன்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. சென்னையில் மீண்டும் தொடங்கியது மழை. காலையிலிருந்து மழை ஓய்ந்திருந்த நிலையில் பிற்பகலில் பரவலாக மழை பெய்கிறது. நாகையில் மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் குறையாத கடல் சீற்றம். 3 முதல் 5 அடி உயரத்திற்கு மேல் எழும்பும் அலைகள். திருப்பூர் அருகே தனியாக இருந்த தோட்டத்து வீட்டில் 3 பேர் வெட்டி கொலை. 8 சவர நகைக்காக தீரன் பட பாணியில் கும்பலாக வந்து கொன்றதாக அதிர்ச்சி தகவல். மூன்று பேரை கொலை செய்தவர்கள் எங்கே தப்பிச் சென்றார்கள் என 5 தனிப்படைகள் விசாரணை. திருப்பூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலும் தீவிர வாகன சோதனை. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். பாம்பன் புதிய பாலத்தில் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு விரைவில் ரயில் சேவை. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் உறுதி. மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததால் முடிவு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு இபிஎஸ் கோரிக்கை. உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கும் வலியுறுத்தல். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் EVKS இளங்கோவன் உடல்நிலையில் முன்னேற்றம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைவர் தகவல். எங்கள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவருடைய உடல்நிலையில். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் இன்று காலையில சொல்லியிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தரிகட்டு ஓடிய கார். சாலையோர மின்கம்பத்தின் மீது மோதியதில் லேசான காயத்துடன் தப்பிய ஓட்டுநர். நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. செல்போன் மூலம் ஆபாச படங்களை பகிர்ந்து பணம் ஈட்டிய புகாரில் நடவடிக்கை. மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சர் பாஜகவில் இருந்து தேர்வாக வாய்ப்பு. அமித்ஷா உடனான சந்திப்புக்கு பின் துணை முதலமைச்சர் பதவியையும் ஏற்க ஏக்நாத் ஷிண்டே மறுத்ததாக தகவல். அதானி லஞ்ச விவகாரத்தால் 5வது நாளாக முடங்கிய நாடாளுமன்ற அலுவல்கள். 2 அவைகளும் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு.
இன்னும் சற்று நேரத்தில் புயல் உருவாக உள்ள நிலையில் அதன் வேகம் எப்படி இருக்கும், மழை எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் என்பது தொடர்பான இணையதள விவரங்களோடு விளக்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் காயத்ரி. ஓற்றியும் நன்றி பாலா. இப்போ புயல் அடுத்த கட்டமாக அடுத்த சில மணி நேரங்களில் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை மையம் தற்போது ஒரு அண்மை செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது புயலினுடைய அந்த பாதைங்கிறது தொடர்ந்து எப்படி இருக்கு, அது அடுத்தடுத்த திசை நோக்கி எப்படி நகரும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல புயலினுடைய அந்த பகுதி இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அந்த காற்று வேகம் அப்படிங்கிறத இப்போ புதுசான ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்குறாங்க. புயல் சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் இப்போ மெதுவாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அதனுடைய ஸ்பீடில் அந்த புயல் தற்போது பயணித்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த புயலினுடைய வேகத்தை பொறுத்து சில பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கிறதும் அப்புறம் அது குறையிறதும் அப்படிமான சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் இரவு முதல் அதிகாலையில் மழை இருந்தது, அப்புறம் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது, அதன் பிறகு இருந்தது. இனிமே மாலை நேரங்களில் வரக்கூடிய அந்த மழை அப்படிங்கிறது வலுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அலர்ட்னு பார்த்தோம்னா ரெட் அலர்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 3 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் இப்போ 5 மாவட்டமாக அதிகரித்திருக்கிறது. நாளை சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் அப்படிங்கறத வானிலை மையம் எடுத்திருக்கிறாங்க. இது உருவாகக்கூடிய அந்த சூழல்ல இருந்து இப்போ மழையினுடைய நிலவரமா அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது டிராவல் பண்ணக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது சென்னையை ஒட்டி, அதாவது சென்னையை ஒட்டி புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. கரெக்டாக சொல்லணும்னா மகாபலிபுரம் காரைக்கால் இடையில தான் இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த கடலோர மாவட்டங்களில் அது கரையை கடக்கும் பொழுது மெதுவாக மெல்ல மெல்ல அந்த மழை நிலவரம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, காற்று ஒரு இந்த சூழலை உருவாக்கி குவிவதற்கான ஒரு தன்மையை இப்போ அந்த புயல் உருவாக்கி கொடுத்திருக்கு. அதனாலதான் காற்றை பொறுத்து அது தொடர்ந்து மாறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் புயல் கரையை கடக்க தொடங்கும் பொழுது, அதாவது 30ஆம் தேதி இரவு தான் அது கரையை கடக்க தொடங்கும். அந்த நேரத்தில் தரைக்காற்று அப்படிங்கிறது 70லேருந்து 80ஆகவும், சில நேரங்களில் இடைவெளி விட்டு அது 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடக்கத்தில் இந்த காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது பாலா. இப்போது நேரமாக புயலினுடைய அந்த தன்மை தீவிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது ஒரே திசையில் பயணிக்கிறதுனால மெதுமெதுவான அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது தான் இப்போ தொடங்கி இருக்கிறது. இன்னும் நேரமாக அது வலுக்கும். இந்த வடமேற்கு திசையிலே தொடர்ந்து நகர்றதுனால கடலோர மாவட்டங்களில் இனிமே மழைப்பொழிவு அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகை போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நாளைக்கு அது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கரையை கடக்கும் பொழுது இருக்கக்கூடிய காற்றின் வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏற்கனவே கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த காற்று குவிதலை அது விரிவடைய செய்து இப்போ தரைப்பகுதிக்கு அனுப்ப ஆரம்பிக்குது. அதனாலதான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது மெதுவாக தொடங்கி இருக்கிறது. காயத்ரி, முதல்ல அந்த புயல் ஒரு தற்காலிக புயலாக இருக்கும், அதற்கு பிறகு அது இல்ல புயல் உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை, இப்ப மீண்டும் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நம்ம தற்காலிக புயலாகத்தான் பார்க்கணுமா? அதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இதனுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்குமா? இல்ல, ரொம்ப சரியான ஒரு கேள்விதான் பாலா. தொடக்கத்துல இந்த புயல் உருவாகுமா அல்லது அது திசையை மாற்றி வலுவிழந்தே கரையை கடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. காரணம், அது பயணிக்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது மற்ற புயலை காட்டிலும் குறைவாகவே இருந்தது. ஏன்னா 13 கிலோமீட்டர், அதன் பிறகு 10 கிலோமீட்டர், அதுக்கு அடுத்தபடியாக 8 கிலோமீட்டர் இப்படின்னு வேகத்தை குறைச்சிக்கிட்டே இருந்ததுனால அது புயலாக உருவாகாமலே கரையை கடந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா தொடக்கத்திலேயே சில தனியார் வானிலை ஆய்வாளர்களும் சரி, சென்னை வானிலை ஆய்வு மையமும் கணித்த மாதிரி அந்த புயலினுடைய உருவாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அரபிக்கடல்ல இருக்கிறது, வங்கக்கடல்ல இருக்கிறது. அதனால அந்த தாக்கம் தொடர்ந்து புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அது ஏன் உருவாகாம வலுவிழந்து மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கடக்கும் அப்படின்னா, இந்த ஓவராலா ஒட்டுமொத்தமாக இந்த புயல் உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய காற்றினுடைய ஈரப்பதம் அப்படிங்கிறது ஹைதராபாத், அதே மாதிரி மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கொஞ்சம் அதிக அளவில் இருந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய காற்று குவிதல் இந்த காற்று நிரப்பிகளை அதிகமாக இழுக்கும் பொழுது இந்த மாறுதல் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ வேகம் குறைந்த புயல் தற்போது வேகம் எடுத்திருக்கிறது. இனி புயலாகவே அது கரையை கடக்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது.
இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதமான குளுகுளு சூழலை அனுபவிச்சுக்கிட்டே அதிக மழையை வந்து நம்மளால பார்க்க முடியுங்கிறது தான் தற்போதைய வானிலை நிலவரம். விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.